பிரம்மஸ்ரீ சசிதரன் அவர்களுடைய தாயார் பிரம்மஸ்ரீ பத்மாவதி அம்மா அவர்களின் 48ஆம் நாள் ஜீவ ஐக்கிய விழா. அவங்க நம்ம மனமேகூரில் ஞானபிதாவால் கண்டுபிடிக்கப்பட்டு மனித குலத்திற்கு ஒரு பந்தத்தில் இருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சித்த வித்தையை மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக தாய் மகன் 2 பேருமே சித்த வித்தை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குன்னா 2.5 ஆண்டுகளாக பயிற்சி செய்து அந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து இன்றைக்கு சசி அவர்களுடைய தாயார் ஒரு அதாவது எந்தவித தொந்தரவும் இன்றி, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் இருக்கும்போதும் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. சாதாரண வார்த்தையில் சொல்லணும்னா, நாம் இறக்கும்போதும் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதாவது இறக்கும்போது அப்படின்னா, நம்ம நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டோம் அப்படின்னா, அது நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு அளவு தான், லிமிட் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய மனமே என்ன சொல்லுன்னா, இறைவா எப்படியாவது கூட்டிகிட்டு போயிரு, இங்கே வச்சுருக்காத அப்படின்னு நம்மளுடைய மனம் தானாகவே அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, வாய் விட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி அல்லாமல் அந்த பத்மாவதி அம்மா எந்த ஒரு நமக்கும் தொந்தரவு கொடுக்கலை, அவங்களுக்கும் அவங்க எந்தவித தொந்தரவுமே செய்து கொள்ளலை. முதல் நாள் இரவு வரை தன்னுடைய மகனோடு நல்லா ஃபோனில் பேசிட்டு, மறுநாள் மனமேகுருவுக்கு போகணும்னு சொல்லி காலையில் போவோம், எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணி கொடு, இல்லை நீயும் வான்னு சொல்லி, சரி போகலாமா அப்படின்னு சொல்லி அதன் மறுநாள் அவங்க சமாதி ஆயிடுறாங்க. இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மார்க்கத்தில் பயிற்சி செய்கிறவங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய இந்த தவம் செய்கிறவங்க, சித்தவித்தை செய்கிறவங்களுக்கு சில அறிகுறிகள் உண்டு. எப்படி நோய்வாய் படுத்திருப்பவர்களுக்கு பார்த்தாலே சொல்லுவாங்கள்ல, இது 1 வாரம் தான் இருப்பாங்க, 1 மாதம் தான் டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்குன்னு சில சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அறிகுறிகள். அது உடம்பு தேகம் மனதுக்கு உணர்த்தும். அதில் எங்கள் சாமி அந்த மாதிரி சொன்னது, உனக்கு எந்தவித நோயும் இல்லாமல் உனக்கு அதாவது பேதின்னு சொல்லுவாங்க, உனக்கு எந்தவித நோயுமே இல்லை, திடீர்னு உனக்கு பேதி ஆகுது. சித்த வித்தியார்த்திகள் நான் சொல்கிறது, சாதாரண மக்களுக்கு இல்லை, தவம் செய்பவர்களுக்கு உனக்கு பேதி ஆகுது, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, இது நிற்கலை, மறுநாளும் தொடர்ந்து போகுது, அதுக்கு மறுநாளும் தொடர்ந்து போகுதுன்னா நீ சுதாரிச்சுக்கோ அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, உனக்கு பேதி ஆகும் பொழுதே நீ எப்படி எனர்ஜியாக இருப்பியோ அதே எனர்ஜி இருக்குன்னா நீ தயாராகிட்டேன்னு நினச்சிக்கோ, எனர்ஜி குறையாது. இப்போ சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு 4 தடவை பேதி போனால் என்ன ஆகிடும், டயர்டாகிடுவாங்க, நீர்ச்சத்து கம்மியாகிடும், சோர்ந்துருவாங்க, எல்லாம் லோவாக ஆரம்பிச்சிடும், அப்புறம் பிபி எல்லாமே லோவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் உனக்கு அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும். உனக்கு பேதி ஆகிட்டே இருக்குன்னா நீ தயாராகிக்கோ, உன்னுடைய ஜீவன் சொஸ்தானது. இது நான் சொல்கிறது தவம் செய்பவர்களுக்கு, இந்த மார்க்கத்தை சேர்ந்து சித்தவித்தை பெற்று தவம் செய்பவர்களுக்கு சொல்லக்கூடிய, அதுக்கு நீ தயாராகிக்கோன்னு அர்த்தம். இது நான் பல தடவை பல முறை வகுப்புகள் எடுக்கும் பொழுது நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கூட யார் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா, இருந்தால் சரி. இப்போ அவர் தூரமாக இருந்தார், ஃபோனில் பேசுனாங்க, இப்போ அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, மறுநாள் போய் நம்ம ஐயாட்ட என்னன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு தான் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி 2 நாளாக போகுது தம்பி, நம்ம மறுநாள் போய் ஐயாட்ட அந்த மாதிரி போகுது, என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு வருவோம்னாங்க. ஆனால் சரியாக 3ஆவது நாள் அவங்க காலையில் ஐக்கியம் ஆகிட்டாங்க. இது மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இந்த தபம் செய்கிற சித்தவித்தை மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. அது மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க அந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. இது எல்லாருக்கும்
கொடுத்து வைக்காது. ஆமாம், எல்லாத்துக்குமே வந்து தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, விதின்னு ஒன்று இருக்குது. அது உங்களை பொறுத்தளவு அப்படி தான் சொல்லுவீங்க. எங்களை பொறுத்தளவு தலையெழுத்து, விதி, கர்மா எல்லாமே எங்களுக்கு எங்கள் சாமி சொல்லிட்டார், எல்லாமே ஜீவன் தான்ட்டார். நீ உயிரோடு இருந்தால் தான் விதி, கர்மா, தர்மம் எல்லாமே உயிரோடு இருந்தால் தான், இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இருந்தாலும் அதில் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து, முட்டாள்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து, பெரிய வீரன் சொல்லக்கூடிய ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து, இது மாதிரி என்னென்ன திறமைகளில் அவங்க வந்து உயர்ந்து இருக்காங்களோ அவர்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லாரும் சமம் தான், அவங்க அறிவுக்கு இவங்க அறிவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஒருத்தர் நல்ல வீரன், ஒருத்தர் நல்ல சயின்டிஸ்ட்டு, ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரர், இது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குல்ல சொல்லும் பொழுது. ஆனால் இவங்க எல்லாருமே சமநிலை உடையவர்கள் தான். அது எப்படி அப்படின்னா, பகல் பொழுதை விட்டு இரவு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பாருன்னு சொல்கிறாங்க. இரவானா என்ன செய்வாங்க? படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கியதன் பிறகு அவன் பெரிய பணக்காரனும் அல்ல, பெரிய வீரனும் கிடையாது, பெரிய சயின்டிஸ்டும் கிடையாது, அவன் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆக உலகத்தில் நான் தான் பெருசுன்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானோ, இல்லை நம்ம வந்து எல்லாரை விடையும் கீழ்நிலையில் இருக்கணும் எவன் நினச்சிக்கிட்டு இருக்கானோ, அப்படி ஒன்று கிடையாது. எல்லா பேருமே தூங்கும் பொழுது சமநிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றதான் அதனுடைய தத்துவம். அந்த சமநிலையின் எடுத்துக்காட்டாகத்தான் இந்த சமாதிகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 3 சமாதிகள் சமநிலையின் எடுத்துக்காட்டாக 3 சமாதிகள். இப்போ இந்த இவருடைய சமாதி வைக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய குடும்பத்தார் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அவர் மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னாங்க. சிறந்த ஜோதிடர், பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவர் வந்து வானசாஸ்திரமே பார்ப்பார், அந்தளவுக்கு நுட்பமான ஜோதிடர் அப்படின்னாங்க. அவ்வளவு நுட்பமான ஜோதிடர் இந்த வித்தை வாங்கி நிலையை அடைந்து ஜீவசமாதி சொல்லிட்டு ஆனார். 48வது நாள் நான் சமாதி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு, நாள் குறித்து சொல்லிட்டு சமாதி ஆனார். அவரும் இங்கே தான் இருக்கார். சரியா? அந்த பக்கம் அந்த அம்மா, பத்மாவதி அம்மா, தன்னுடைய கணவனை கூப்பிட்டு, நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், இன்றைக்கி உட்காந்து பேச வந்திருக்கார். அவரும் ஐயா அந்த இருக்கார், ஆதி ஐயா. அவரை கூப்பிட்டு நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், உட்காந்து என் கூட பேசுன்னு சொல்லிட்டு சமாதி ஆனாங்க. இங்கிட்டு இந்த பத்மாவதி அம்மா, 2 பக்கமும் பத்மாவதி அம்மா, இந்த பத்மாவதி அம்மா அவன் மகனை கூப்பிட்டு நாளைக்கு போய் ஐயாட்ட என்னான்னு கேட்போம்னாங்க. ஆனால் அது இயற்கையாக என்ன ஆயிடுச்சு, சமாதி நிலைக்கு போயிட்டாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வித்தை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம அன்னைக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு சரியில்லாமல் இருந்தது. வைக்கிற அன்னைக்கு சூழ்நிலைகளும் மனநிலைகளும் கொஞ்சம் புரியாததுனால வித்தியாசமாக இருந்ததே தவிர, மற்றபடி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. உங்களுக்கு நீங்கள் அன்னைக்கு வரும்பொழுது என்னடா இப்படி ஒரு காட்டுக்குள்ளே வாரமேன்னு ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ஒரு பெரிய கோயில், உங்களுடைய பார்வையில் சொல்கிறேன். ஆமாம், எங்களுடைய பார்வையில் இது ஒரு ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய மனப்பாங்கு அந்த பார்வையில் அன்னைக்கு தம்பியெல்லாம் வந்தார். இன்றைக்கி அந்த மனநிலையே மாறி இருக்குல்ல. ஓ இப்படி இருக்குது, நம்ம அதை வந்து சரியாக இது பண்ணலை அப்படின்னா, இது உண்மையாலுமே ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஆமாம், காலையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7-8 மணி இருக்கும். இங்கே உட்காந்துருந்தேன், நம்ம முன்னாடி உட்காந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி, இந்த காற்று எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அப்படி ஒரு காற்று இந்த மச்சினை பக்கத்தில் இருந்தான். அது பையன் நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்கல்ல? ஆமாம், இவர் பின்னாடி உட்காந்துருந்தார். இவர் நேற்று வந்தவர் நைட்டு சாப்பிட மட்டும்தான் அங்கே வந்தார். இங்கேயே தான் உட்காந்துருந்தார். அவங்க அம்மாவே பார்த்துட்டு உட்காந்து தியானிச்சுக்கிட்டே இருந்தார். நைட்டு தூங்கத்தான் அங்கே வந்தார் திரும்ப. அப்புறம் காலையில் வந்து உட்காந்தவர் இங்கேயே தான் உட்காந்துருந்தார். ஒரு காற்று வந்துச்சு. அதாவது உட்காந்து நான் அந்த அம்மா கூட ஒரு சும்மா ஒரு சின்ன உரையாடல் மாதிரி, எனக்கு அந்த ஒரு பழக்கம் உண்டு. அதாவது சமாதினா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணும்போது, என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுடைய ஆற்றல் என்ன தன்மைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்ன உடனே, எப்படிங்க காற்று அடிச்சது, ஆதி ஐயா தான் அந்த படங்கள்லாம் தூக்கி கல் வச்சு விட்டீங்கன்னு சுழண்டு அடித்து காற்று இந்த பந்தலெல்லாம் அப்படி, நான் நினச்சேன் பந்தலை தூக்கிடும் போல் அப்படின்னும். அப்புறம் டக்குன்னு மனசளவில் ஒரு ஆத்ம நமஸ்காரம் கொடுத்தோடனே அப்படியே நின்றுச்சு. அது கண்கூடாக
பார்த்து சும்மா கேட்டேன் உங்கள் ஆற்றல் எப்படிம்மா அப்படின்னேன். அதனொடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி, அப்படி ஒரு சுழற்சி காற்று அப்படி தூக்குற மாதிரி. இந்த படங்கள்லாம் விரிச்சிருந்ததெல்லாம் இங்கிட்டு வந்துருச்சு. ஐயா தான் எடுத்து கல்லெல்லாம் வச்சு விட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இன்னமும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பொதுவாக சாதாரணமாக இந்த மார்க்கத்துக்கு வராமல் அவங்க ஒரு ஏதோ ஒன்று இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட அது முடிஞ்சு போச்சுல்ல. இனி நினைக்கிறதுக்கோ இதுக்கோ ஒரு ஃபோட்டோவோட முடிச்சுக்குருவோம், அவ்வளோதான். வீட்டில் ஒரு ஃபோட்டோவோட முடிச்சுக்குவோம். வருஷத்தில் ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம். அக்கா இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, அம்மம்மா இருந்தாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுவோம், அவ்வளோதான். இது அப்படி இல்லை. நீங்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்க முடியாது, மறக்க மாட்டோம். ஏன்னா இப்போ உள்ளே உட்காந்துருக்கிறது அவங்க இல்லை, நாங்கள் அப்படின்ற சிந்தனை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் வர்றவங்க இங்கே வருவாங்க அப்படின்றதான் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். நல்லா கேட்டுக்குங்க. சாதாரண ஒரு பார்த்து அதை கூட எடுத்துருங்கயா, அது கூட தேவையில்லை. சாதாரண ஒரு நிகழ்வுகளில் நம்ம அந்த மாதிரி சிந்திக்க முடியாது இல்லையா? அதோடு முடிஞ்சுது, இனி இதுக்கப்புறம் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு. இது அப்படி இல்லை. காலங்காலமாக நீங்கள் இங்கே வரக்கூடிய இடமாகவும் நீங்கள் வழிபடக்கூடிய ஸ்தலமாகவும் இது மாறிடும். ஏன்னா இது இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கனால உங்களுக்கு இது இப்படி இருக்குது. இன்னும் எங்களுடைய வேலைகள்ன்றது நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு தியான மண்டபம் கட்டுறதும், இங்கேயே இருந்து ஜெபிக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள், இங்கே இருந்து தியானம் மட்டுமே பண்ணக்கூடிய சித்த வித்தியார்த்திகள்லாம் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே இருந்து செய்ய போகிறாங்க. இங்கே அன்னதானம் வாரம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு, இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்வாக இங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு இருந்த உங்களுடைய மனநிலையில் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைக்கணும், சரி சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த சமாதின்றது, பத்மாவதி அம்மா சமாதின்றது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழையடி வாழையாக. ஏன்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தில் ஒருத்தர் தவம் செய்தால் 7 தலைமுறைக்கு அந்த குடும்பம் பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழும். அவ்வளோதானே வேணும் நமக்கு. நகை பணம்லாம் வேணாம், சாப்பாடு இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அது ஒருத்தன் தவம் செஞ்சான்னா 7 தலைமுறைக்கு அந்த பலன் போய் சேரும் அப்படின்றது முன்னாடி உள்ள சித்தர்களுடைய வாக்கு. அது நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சித்த வித்தியார்த்தி வம்சாவளியிலேயே மார்க்கத்திலேயே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வித்தை எடுத்தவங்க, சமாதி எங்களுக்கு முன்னாடி சமாதியானவங்க, 1921 சாமி எப்போ சமாஜம் ஆரம்பித்தாரோ அந்த நாள்லேருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எத்தனாவது தலைமுறை? கிட்டத்தட்ட 100-105 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த சுழற்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 தலைமுறைகளை இது கடந்துருச்சுன்னா அதுக்குள்ளே 1 to 1 எத்தனை பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே? இப்போ அவ்வளோ பேரும் அதை ரீச் ஆகுறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கோம், இங்கே இருக்கோம். நாங்களும் சென்னை தான், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். வைராக்கியமாக இவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா சும்மா பார்க்க மாட்டோம்ல. நான் சும்மான்னு சொன்னது பணத்தை விட்டுட்டு மற்றதை பாருங்கள். ஆன்மாவுக்குரிய பலன் இல்லாமல் நாங்கள் இந்த வேலை பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ இங்கே கிட்டத்தட்ட 1 மாதமாகவே எப்போ அந்த அம்மாவை வச்சோமோ அப்போ இருந்தே அவங்களுக்கான வேலைன்றது எங்களுக்கு 1 மாத கணக்கு. இதை கட்டுறது, அதுக்கு வேணுன்ற அந்த கல் போய் செய்ய கொடுக்குறது, வைக்கிறது, அதுக்குன்னு ஒரு டீமை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க டெய்லி இங்கே வரணும், திரும்ப சென்னைக்கு வரணும், திரும்ப சென்னைக்கு வரணும். இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போக்கும் வரவுமாக எல்லா வேலைகளுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது எங்களுடைய கடமை. அங்கே இதுக்காக எங்களுடைய கடமை அது இன்றைக்கி அம்மானு இல்லை, இன்னும் நாளைக்கு எதுனாலும் நாங்கள் அது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். அன்றைக்கி உங்களுக்கு அது தெரியலை. சரி, நான் அப்போ கூட சொன்னேன், நான் அப்படி இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு. அன்றைக்கி அது தெரியலை. சரி, அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் நீங்கள் இனி அம்மாவுக்கு இந்த காரியம் செய்கிறது, இந்த திதி செய்கிறது, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆமாம் தேவையில்லை. நீங்கள் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டால் நாங்கள் ஜூன் 21, அதாவது சாமியினுடைய சமாதி நாள் அன்னைக்கு, அதாவது இப்போ வர்ற மாதம் வருதா, ஜூன் அடுத்த மாதம் 21
சாமியினுடைய சமாதி நாள். அன்னைக்கு வந்து யோகா தினம் கூட இல்லை, உலக யோகா தினம். அந்த ஒரு நாளை வந்து நாங்கள் இங்கே வந்து விழாவாக செய்வோம். எப்படின்னா இங்கே ஒரு 3 சமாதி இருக்கா, அவங்களுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லி, இப்போ உங்களுக்கெல்லாம் அடுத்து இப்போ வரும் நீ அடுத்த தகவல், அவங்க எல்லாரையும் வர சொல்லி ஒரு விழா எடுப்போம். அதுதான் இவங்களுக்கான விழா. அதாவது என்னைக்கு சாமி அந்த ஈஸ்வர நிலையை அடைந்து சமாதி ஆனாங்களோ அதே நாள் தான் இவங்களுக்கும் விழா எடுப்பது. இனி அவங்க சமாதி வச்ச நாளையோ இந்த 48 ஐக்கிய நாள் செஞ்ச நாளையோ நாங்கள் திரும்ப செய்ய மாட்டோம். பொது நாளாக ஒரு நாள் தீர்மானித்து அதை எல்லா குடும்பத்துக்கும் சொல்லி எல்லாரையும் வர வச்சு அன்னைக்கு ஒரு விழா எடுத்து செய்வோம். அதுதான் அந்த வருஷம் அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வரலாம், வந்து கலந்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, விருப்பம் இருக்கோ, பார்க்கணும்னு எண்ணம் இருக்கோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக வரலாம். ஆமாம், இன்னும் இங்கே கேட்டு போடலை, அதனால் கேட்டு போட்டால் கூட நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். இப்போ கூட சசி வந்துட்டு போனார். என்ன வந்து போனீங்க. இந்த இவருடைய பையனும் 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுவார். எல்லோரும் அவங்க அந்த கணவர் அவரும் இங்கே சென்னை வரும்போதெல்லாம் வந்துட்டு போவார். இது மாதிரி நம்ம சாதாரணமாக நடக்கிற இடத்துக்கு போக முடியுமா? போனால் கேட்பான் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன், அதுதான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் திரும்ப இங்கே வாரேன்னு மாடுது. இது அப்படி இல்லை, தெய்வம் இருக்க இடத்துக்கு நம்ம தேடி வாரோம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான, அதாவது ஆன்மாவுக்கு ஒரு சுதந்திரமான இடம் இது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்மா சிறைப்பட்டு இருக்கு, இந்த உடம்புல ஆன்மா சிறைப்பட்டு இருக்கு. நம்ம கடைசியாக என்ன கேட்குறோம் கடவுள்கிட்ட? நல்ல கதி கொடுன்னு தான் கேட்குறோம். நல்ல கதி கொடு. இப்போ கோயில் குளத்துக்கு எதுக்கு போகிறோம்? ஒரு நல்ல கதி கொடுத்துரு போதும். கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை பார்த்துட்டேன், பேரனை பார்த்துட்டேன், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, ஏதோ போக வர ஒரு வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, பேங்க்கில் கொஞ்சம் பணம் இருக்குது, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல கதி கொடு அப்படின்னு. அந்த நல்ல கதினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு. நற்கதின்றோம்ல, அந்த நல்ல கதி எது அப்படின்னா, நாம் இறக்கும் பொழுது நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுக்காத கதி எதுவோ அதுதான் நல்ல கதி. நெஞ்சுக்கும் தொண்டைக்கும், நான் சொல்கிறது நெஞ்சுக்கும் தொண்டைக்குழிக்கும் மூச்சு இழுக்கக்கூடாது, இழுக்காமல் போகணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது உள்நாக்கிலிருந்து உச்சி வரை போகக்கூடிய கதின், அதான் நெற்கதின்னு சொல்லுவோம். உள்நாக்கிலிருந்து உச்சி வரை போகக்கூடிய கதி. கதினா மூச்சு, கதினா மூச்சு சுவாசம், அதுதான் நற்கதி அடைதல்னு பேர். ஆமாம், யாரையாவது திட்டும்போது சொல்கிறோம்ல, அவன் கிடக்க அவனுக்கு நல்ல கதியே கிடைக்காதுன்னு சொல்கிறோம்ல இல்லையா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய இறப்பு நன்றாக இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் நற்கதின்னு சொல்கிறது. இப்போ அந்த நற்கதியை நாங்களாகவே தேடிக்கொள்கிறோம்னா சும்மா இல்லை, புரிதலோடு. சும்மா ஏதோ இந்த விழாவுக்கு போனோம், ஏதோ இந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம், அப்படி கிடையாது. ஒரு புரிதலோடு இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக உணர்த்தப்பட்டதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நற்கதியை தேடி போய் வாங்கி அதை என்ன செய்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறோம். அது செய்ய முடியுது. இப்போ எங்களாலும் இல்லை, அது உங்களாலையும் செய்ய முடியும். நல்லா கேட்டுங்க. மனதுக்கு நிறைவான வேலை எப்பொழுதும் செய்யணும். மனதுக்கு ஒரு வேலை செஞ்சு முடித்தா மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னால் அது எப்போ நிறைவாகும் அப்படின்னா, எப்பொழுது ஆன்மா திருப்தி அடைகிறதோ அப்பொழுது தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ அந்த வேலையை நம்ம செய்கிறதில்ல. ஆன்மா வந்து திருப்தி அடைகிற மாதிரி வேலைகள் நாம் செய்கிறதில்ல. மாறாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, மனம் அலைபாயக்கூடிய வேலைகளை தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதை தான் எங்கள் சாமி சொல்லும்போது சொல்கிறாரு, தேவையில்லாத ஆசாபாசங்கள்ன்றார். தேவையில்லாத ஆசாபாசங்களே இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. அதை சொல்லும்போது சொல்கிறார், தேவையில்லாததுன்றார். வேற ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணலாம், கணவன் மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அதெல்லாம் தேவை நிமித்தமாக வருவது. அதிலே தேவை இல்லாதது என்னும் போது நீயே உன்னை கூட்டிக்கிறாதேன்ற. கல்யாணம் பண்ணினா 2 குழந்தைனா 2 குழந்தை போதும். நீ குழந்தை வருதுன்றதுக்காக பிறந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும், உனக்கு தான் தொந்தரவு. அதுக்காக ஓட முடியாது, ஓட ஆரம்பிச்சுப்போம், அப்புறம் அங்கே நிற்க முடியாது. அதனால தான் அந்த அம்மா சமாதி நிலையில் இருக்கும் பாருங்கள், மனதின் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதே மோட்சம். மனதின் பந்தத்திலிருந்து, இது எங்கள் சாமி சொன்ன
சித்த வேதத்தில் இருக்கு. ஆமாம், மனம் வந்து அதனுடைய பந்தத்திலிருந்து விடுதலை அடையணும். அதுதான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு. மனம் தான். நீங்கள் பிடிச்சி வைக்கல, அதுதான் பிடிச்சி வச்சிருக்கு. என்னுடைய மகன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய வீடு, என்னுடைய கார், இப்படின்னு என்னுடையன்னு சொல்லும் பொழுது அது உங்களுடையதல்ல, அது மனதினுடையது. அது எப்படி மனசு பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், நாம் இறந்த பிறகு நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை வீட்டிலே வச்சுக்கோங்களேன். ஏன் அம்மா அப்பான்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியதானே? முடியாது. ஏன் அப்படின்னா மனமும் ஜீவனும் உங்கள்கிட்ட இல்லை. காரண காரிய கருவிகள் உங்கள்கிட்ட ரெண்டுமே கிடையாது, ரெண்டும் போயிடுச்சு. அப்போ மனம்தான் உங்களுடைய ஜீவனை என்ன செஞ்சு வச்சிருக்கு? பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ மனம் பிடித்து வைத்த ஜீவனை அந்த மனம் எதற்கெல்லாம் ஆட்பட்டதோ அதிலிருந்து விடுபட்டுனா ஆசாபாசங்கள், தேவையில்லாத ஆசாபாசங்கள், போட்டி பொறாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எங்கள் சாமி 8 நிலைகளாக சொல்லுவார். அதிலிருந்து விடுபட்டு உண்மையானதை தேடுவது. நான் அப்புறம் மனதுக்கு தெளிவு வரும். இது வேணும் வேணான்னு முடிவு பண்ணிடுவோம். இது எப்படின்னு கேட்டால் புரியறதுக்காக சொல்கிறேன். சாப்பிட உட்காருவோம், இலை போடுவாங்க. சரியா? நல்லா கேட்டுக்குங்க. சாப்பிட உட்காருவோம், இலை போடுவாங்க, சாப்பாடு வச்சுட்டே வருவாங்க. நல்லா கேட்டுங்க. சாப்பாடு வச்சுட்டே வருவாங்க. எல்லாம் வச்சு முடிச்சாச்சா? இப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க, சாப்பிடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான காய் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் 2 காய் தான் தொட்டிருப்பீங்க. நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு சில நேரம் சாம்பார் வாங்கியிருப்பீங்க, இல்லை தேவையில்லைன்னா அடுத்து காரக்குழம்பு வாங்கியிருப்பீங்க. இப்படி தானே போகும். மிச்ச காயெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே தானே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, இலை போட்டு காய் உங்கள் முன்னாடி தானே வைக்கிறாங்க, வச்சுட்டு தானே வர்றாங்க. ஏன் அப்போவே எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியலை? உங்கள்கிட்ட அந்த தெளிவு இல்லை. நீங்கள் ஆட்பட்டுருக்கீங்க, மனதினுடைய பந்தத்திற்கு ஆட்பட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. இதுவே இது தெளிவான ஆள் என்ன செய்வான்னா, அறிவு தெளிவுடையவன், மனது அந்த பந்தத்திலிருந்து விடுதலையானவன், மனதோடு தொடர்பு இல்லாதவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? எனக்கு இது வைக்காதுன்றோம். அது என்னது? அதை மட்டும் வை, இது இவ்வளோ வச்சா போதும், நான் தான் முடிவு பண்ணுவேன். மனசு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நீங்களும் சாப்பிடல, அது வேஸ்ட்டாக என்ன செய்யணும்? கீழே போயிடும். இதுதான் எது வேணும் வேணாம்னு தீர்மானிப்பதற்காக அறிவுக்கு தெளிவு வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அறிவு வரணும்னா போய் ஸ்கூலில் சேர்றோம். பிள்ளைகள் அதுக்கு தானே போய் சேர்க்குறோம். அப்போ தான் அறிவாக படிக்குங்கன்னு சொல்லி போய் சேர்க்குறோம், படிக்க வைக்கிறோம். ஆனால் அதே பிள்ளைகளை நம்மளை என்ன செய்கிறோம்? இவனை மாதிரி முட்டாளை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைன்னு திட்டவும் செய்கிறோமா இல்லையா? வாழ்க்கையில் ஒரு தடவை 2 தடவையாவது என்ன செஞ்சிடறோம்? திட்டிடுறோம். நம்மளே நம்ம பிள்ளைகளை அறிவாளி ஆகணும்னு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறோம். அதே பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம்? அது கலெக்டராகவே இருந்தாலும் கலெக்டருடைய தாய் என்ன சொல்லுவா? வேங்கடாக்கா லூசு பையன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்களேன், போய் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன, அறிவு வேணும்னு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறோம். ஆனால் அந்த அறிவுக்கு தெளிவு வேணும்னால் நீங்கள் இது மாதிரி தியானம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூடம் உங்களுக்கு எது இருக்கிறதோ, அந்த உலகத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறது. என்ன இருக்கோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தருது. அது இந்த உலகத்தில் அதிசயங்கள் இத்தனை இருக்குது, இந்த உலகத்தினுடைய பரப்பளவு இத்தனை, இந்த உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குது, இத்தனை அரசாங்கம் இருக்குது, இத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், இப்பொழுது இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நாளைக்கு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம். நாளைக்கு இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். நாளைக்கு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம். இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? இதுதான் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. பட் ஆனால் நாம் தெளிவாக இருக்கமானா கிடையாது. ஒன்றை உங்களிடம் கடத்துகிறார்கள். புக்கில் இருக்கிறத, அவங்க படித்ததை, அவங்களுக்கு முன்னாடி படித்தவங்க சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு கடத்தி கொண்டே போகிறார்கள். அதை நீங்கள் அறிவுன்னு நினச்சி சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் பயணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. சரியா? நீங்கள் நல்லா தானே படித்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஏண்டா இந்த தப்பு செஞ்சோம், செய்யாமல் இருந்திருக்கலாமே வருதா? அப்போ நமக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன்னா அறிவு தெளிவாக இருந்தால் நம்ம எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? தவறு செய்யக்கூடாது, செய்ய விடாது. அறிவு என்பது நம்மளை தெளிவான அறிவு. நான் சொல்கிறது அது எங்கள் சாமி சொல்கிறாரு, ஜீவனுக்கு உணர்வு வருகிற பொழுது
அறிவுத்தெளிவு உண்டாகுன்றார். ஜீவனுக்கு உணர்வு வருகிற பொழுது, அது என்ன ஜீவனுக்கு உணர்வு வருகிற பொழுது அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் நான் பேசுறதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க, சரியா? தலையாட்டிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் இப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பேன். இருக்கா? உயிர் எங்கே இருக்கு? உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டேன். உயிர் எங்கே இருக்கு? ஆத்மாவில் இருக்கு. சரி, ஆத்மா எங்கே இருக்கு? உடம்புல எங்கே இருக்கு? உடம்புல எங்கே இருக்கு? சரி, கண்ணு எங்கே இருக்கு? மூக்கு எங்கே இருக்கு? சொல்லுங்க, மூக்கு எங்கே இருக்கு? இருக்கா? வெளியில் பார்த்ததுனால சொல்கிறீங்களா? அப்போ உள்ளே பார்க்கல. உள்ளே பார்த்தா தானே ஆன்மா எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம வெளியில் பார்த்தது மட்டும்தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்கள் வெளியில் இருக்கிறத தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே இருக்கிறத படிக்கல. அதை தான் எங்கள் சாமி புத்தகத்தை விடுத்து மத்தகத்தை படினார். மத்தகம்னா மனசு, மத்தகம்னா மனசு. நீ உள்ளே போய் படிடா. உள்ள அது சொல்லாததெல்லாம் சொல்லித்தரும், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உனக்கு சொல்லித்தரும், காட்டித்தரும் அப்படின்னு. இப்போ உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னோடனே இங்கே இருக்குன்னு நீங்கள், சரியா? அது பழக்கப்படுத்திட்டான் அப்படியே. ஏன்னா அவன் அழும்போது என் உயிரே போச்சேன்னு நீங்கள் அடிச்சுட்டு அழுவான். அது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு இல்லை? ஆன்மா எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே இருக்குது. உடம்புக்குள்ளே எங்கே இருக்குன்னா தெரியலை. ஆனால் வெளியில் இருக்க எல்லா அவயங்களும் நமக்கு தெரியுது. கண், காது, மூக்கு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறோம். அப்போ முக்கியமானது இதெல்லாம் இயங்குவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடியது நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியலை. அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வித்தையும் தவமும். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? உங்க பத்மாவதி அம்மா. யாரு? ஆமா, அது உங்களுக்கு அக்காவோ சித்தியோ பெரியம்மாவோ ஆச்சியோ அப்பத்தாவோ எனக்கு தெரியாது. ஆமா, எங்களுக்கு ஆத்ம சகோதரி, அவ்வளோதான். அது எத்தனை வயசு கூடுதலாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆத்ம சகோதரி. எங்கள் சாமி அப்படி தான் சொல்லியிருக்காரு. நீங்களாம் உடன் பிறப்புன்பீங்க, எங்கள் சாமி அப்படி சொல்லலை. ஆத்மாவின் சகோதரி, சமமானவர்கள், ஆத்ம சகோதரர்கள், அதோடு சமமானவர்கள்ன்றார். அப்போ உங்களுடைய பத்மாவதி அம்மா அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆன்மா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஜீவன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு சசிக்கு தெரியும். அதனால தான் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கார் இதில், இல்லையா? அவ்வளோ வைராக்கியமாக இருந்து இதை செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு முடித்தார். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை சசி சரியாக செஞ்சு முடித்தார். அதுதான் உண்மை, வேற ஒன்றுமே கிடையாது. இதை விட அவர் இனி செய்ய வேண்டியது அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா கூட அது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் துணி எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லை காசு போட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட ஒரு பெரிய கடமையை அவர் செஞ்சிட்டார். இன்னைக்கு காலகாலத்துக்கும் அழியாத, அழிக்க முடியாத ஒரு வரலாற்றை அவர் எழுதி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டார். இப்போ நம்மளாம் அதை செய்வோமா? நம்மன்னா என்னைய விட்டுருங்க, உங்களை சொல்கிறேன். நீங்களாம் அதை செய்வீங்களா அப்படின்னா அது இனிமேல் தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஏன்னா இப்போ தானே பார்க்குறீங்க. அப்போ நம்ம அக்கா என்ன தான் செஞ்சிச்சு இந்த 2 வருஷமா, இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, வீட்டில் சேலை மாற்றும் போது, ப்ளவுஸ் போடும்போது கையெல்லாம் அசைஞ்சிச்சு அப்படின்னு. வீட்டில் அன்றைக்கி யார் இருந்தீங்க? நீங்கள் அந்த 2 பேரும் சொன்னீங்கல்ல. அப்போ சாதாரணமாக இறந்தவர்களுக்கு சொடக்கு போட்டோமா? நீங்கள் இருந்தீங்களா அப்போ? சொடக்கு எத்தனை சொடக்கு விழுந்துச்சு காலில்? 10 விரல்லையும். இன்னொரு பாப்பா கூட போட்டுச்சு, அந்த பாப்பா கூட இருந்து போட்டுச்சு. சொடக்கு இப்படி டக்கு 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 டக்குன்னு விழுந்துச்சா? அதுதான் இங்கே வைக்கும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா உடம்பு? இல்லை, நல்லா இங்கே சேரில் இருக்கும்போது ப்ரேயர் முடித்த உடனே அப்படியே தங்கம் மாதிரி மாறிடுச்சு. இது சாதாரணமாக இருந்தவர்களுக்கு. ஆமாம், ஃப்ரீசரில் வைக்கல, இந்த ஆள் வாட்டுக்கு போயிட்டான் பேசாமல் வந்துட்டு, என்ன அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாலே மாறிடும். இந்த இவரெல்லாம் எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 12. அவர் வந்து ஃப்ரீசர்லேயே இருந்தார். இந்த இருக்காரு இவர் ஃப்ரீசர்லேயே வச்சு, தெரியல, அவங்க சொல்லலை, தகவல் கிடைக்கல, அதனால் டக்குன்னு அதை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் நைட்டு போயிட்டு 3 மணிக்கு போய் எடுத்து இவங்க எல்லாம் டீமெல்லாம் போய் இவங்க ஐயெல்லாம் போயிட்டு
அங்கெல்லாம் டக்குன்னு கால் உடனே அந்த தெருவில் அந்த மக்கள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் வச்சு காலெல்லாம் தானாக மடங்குதுன்னு சொல்லி முடிக்கல. மூக்கொலியா ரத்தம் வந்துச்சு. மூக்கொலியா டக்குன்னு ரத்தம் ஒழுகுது அப்படின்னா அதை ஐயா வந்து உடச்சு விட்டார். மூக்கொலியா ரத்தம் ஒழுகுது. யாருக்கு? அவருக்கு ரத்தம் வருது. பார்த்துங்க, ஃப்ரீசரில் வச்சா என்ன ஆகும்? உடஞ்சி போகும், நல்லா கட்டி போயிடும், இதாகிடும் இல்லை. ஆனால் ரத்தம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா ஜீவன் உள்ளே இருப்பதனால். எல்லாரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா ஜீவ சமாதினா வேற ஏதோ நடக்குது, ஏதோ செய்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த விழா மீட்டிங் முடிச்சோடனே நீங்களாம் எங்கே போவீங்க? ஏன் வீட்டுக்கு போகிறீங்க? நான் விட மாட்டேன். ஏன் வீட்டுக்கு போகிறீங்க? அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? பாருங்க, இயல்பா ஒரு காரியம் முடிந்தால் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அது இந்த உடம்பை கொண்டு போய் கடத்துவதற்கான இடம். அதனால் வீட்டுக்கு போகிறீங்க, அதுதான் உண்மை. சரியா? அது மாதிரி எங்கள் சாமி சொல்கிறாரு, இந்த உடம்பை தூக்கிட்டு போச்சுல, தூக்கிட்டு வந்துச்சுல, சுவையாக சாப்பிட வச்சுச்சுல, உள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, ஜீவன், அதுக்கு உள்ள ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடை நீ கண்டுபிடிச்சு ஜீவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? அங்கே வைக்கணும்ன்ற. புரியுதா? ஜீவனை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுன்றாரு. அப்பதான் எத்தனை பிறவி கூட அவங்க எடுத்துருக்கலாம். ஆமா, இவர் மூலியமா வந்து அடையணும்னு இந்த பிறவில இவர் அடைய வச்சு. ஆமா, அதுதான் மகன் சரியான வேலையை செஞ்சாருன்னு சொல்றது இல்லையா? அப்ப அந்த ஜீவன் இருக்கக்கூடிய இடத்தை, அந்த வீடை கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். எப்போ அது வீட்டுக்கு போகும் தெரியுமா? அதுக்கு தான் இப்போ நாங்கள் பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ எப்படி நீங்கள் மீட்டிங் முடிச்சோடனே வீட்டுக்கு போகிறீங்களோ, அப்புறம் திரும்ப ஜூன் 21 வருவீங்க, திரும்ப வீட்டுக்கு போவீங்க, அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் ஜூன் 21 வருவீங்க, திரும்ப வீட்டுக்கு போவீங்க. இது மாதிரி ஒரு பழக்கம் வருதா? போக வர ஒரு பழக்கம் வருதா? அது மாதிரி நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த சித்த வித்தையின் மூலமாக ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி எடுத்து ஜீவனுடைய சொந்த வீடை காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அது எது காட்டி கொடுக்குதுன்னா மனசு தான் காட்டி கொடுக்கும். அதனால தான் சாமி வந்து மனமே குருன்னார். முதலாவதாக காட்டி கொடுக்கறதுனால மனமே குரு அப்படின்னார். சரியா? அப்போ அது அந்த இடத்துக்கு போய் என்ன ஆகும்? பழக்கமாயிடும். சரியா? இப்போ இறுதி நாள் வந்துருச்சு. இறுதி நாள்னா உங்களுடைய இறுதி டேட்டு அம்மாவுக்கு அந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஜீவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது என்ன செய்யும்? வெளியில் போகாது. உடம்புக்குள்ளே அதுக்கு இருக்க வீடை காட்டிட்டோமா, அது என்ன செய்யும்? போய் அங்கே போய் உக்காந்துக்கும். அங்கே போய் உக்காந்த உடனே இந்த உடம்பு கெட்டு போகாது. உடம்பு கெட்டு போகாது, நாராது, புழுத்து போகாது, துர்நாற்றம் எடுக்காது. வீட்டில் வச்சுருந்தோமே, ஏதாவது வாசம் வந்துச்சு? வீட்டில் வச்சுருந்தீங்கல்ல, ஏதாவது ஸ்மெல் வந்துச்சா? இல்லை. இப்போ சாதாரணமாக இறந்தவங்க வீட்டில் என்ன செய்வான்? கூட வந்தாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வரல, அவங்க தான் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. ஆமாம், அவங்க அந்த நிலையை அடைஞ்சதுனால நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க. இல்லாட்டி நீங்கள் அங்கேயே தான் இருந்திருப்பீங்க. அவ்வளோதான். அப்படியே யாராவது எட்டி பார்த்தா கூட 3 பேர் போகிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. இல்லை, சினிமா கதை மாதிரி ஆகிப்போச்சு இல்லை அன்னைக்கு நிலைமை. ஆமாம், பாருங்கள், அன்றைக்கி எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக வந்தீங்க. இன்றைக்கி எவ்வளோ மனம் விட்டு சிரிக்கிறீங்க, முகத்தில் மலர்ச்சி தெரியுது. அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, எங்களால் அதை பார்க்க முடியுது. அதுதான் வேணும், அந்த தெளிவு தான் வேணும். இப்போ வேறு இடத்துல நம்ம அப்படி பேச முடியுமா? இல்லை. ஒரு வருஷம் கழித்து கடந்து போய்விடும். அம்மா அது போன வருஷமே இறந்து போச்சு, அவ்வளோதான். அப்படி இந்த இடத்துல ஃபோட்டோவில் இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது இன்னொரு 10 வருஷம் போனால் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வந்துடும். அப்புறம் நம்ம பையன் சொல்லுவான், அந்த இதுதான் எங்கள் அப்பா, அவர் போயிட்டாரு. இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இது அப்படி இல்லை. ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, ஆள் இருக்குவா உனக்கு காட்டுறேன், இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டலாம். அப்படி அந்த ஜீவனுடைய சொந்த வீட்டை காட்டி கொடுப்பது தான் இந்த வித்தையினுடைய சிறப்பு அம்சமும் அதனுடைய பயனும். அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த வித்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நாங்கள் காசு வாங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸுன்னு எதுவும் வாங்கிறது கிடையாது. ஆனால் ஒழுக்க மார்க்கம், அந்த ஒழுக்கத்துக்கு பயந்து தான் நிறைய பேர் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அப்போனா எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும் பார்த்துக்கணும் இல்லையா?
அந்த ஒழுக்க நெறிக்கு பயந்து தான் கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஒழுக்கமாக இருடான்னா விஷத்தை குடித்த மாதிரி இருக்குது. ஒருத்தனை கூப்பிட்டு நீ ஒழுக்கமாக இருடான்னா ஐயோ அதுக்கு விஷமே குடிச்சிடலாம் போல், ஒழுக்கமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தனைகள்லாம் வருது. ஏன்னா என்னட்ட நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அது எப்படி அப்படி இருக்க முடியும், அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைய காலகட்டம் இல்லை, இனி வரும் காலகட்டத்தில் உங்களுடைய ஒழுக்கம்தான் நீங்கள் இங்கே இந்த பூமியில் எவ்வளோ நாள் ஜீவிச்சு இருக்கணுன்றதை தீர்மானிக்கும். அது முதல் நல்லா புரிஞ்சு, வித்தை வாங்குறீங்க வாங்கல அது அடுத்த விஷயம். நீங்கள் சாதாரண மனிதராகவே இங்கே இருப்பதற்கு உங்களுடைய ஒழுக்கமும் பழக்க வழக்கமும் தான் நீங்கள் இந்த பூமியில் 10 வருஷம் இருக்கிறதா 15 வருஷம் இருக்கிறதா. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் இறப்பு எத்தனை வயசில் நடந்துகிட்டு இருக்கு. நான் வரிசையாக பார்த்துக்கிட்டே நிறைய இடங்கள் போகிறாங்கலாம் பார்க்குறேன். கண்ணீர் அஞ்சலி 35 வயதுன்னு போட்டிருக்கான், கண்ணீர் அஞ்சலி 25 வயதுன்னு போட்டிருக்கான், கண்ணீர் அஞ்சலி 12 வயதுன்னு போட்டிருக்கான். எவ்வளோ யோசனை வருது இல்லை? அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, இறப்புன்றது அங்கே பரமக்குடியில் போய் குப்பாயி பாட்டி செத்து போச்சான். என்ன வயசு? 110. 110 குப்பாயி பாட்டி செத்து போச்சு. 110 எங்கே இருக்குது? 35 எங்கே இருக்குது? அதனால் அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, உணவுலையும் சரி பழக்க வழக்கங்கள்லையும் சரி, அப்படியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நாங்கள். பழக்க வழக்கங்களையும் சரி அவ்வளோ ரொம்ப தீர்க்கமாக ஒழுக்கமாக இருக்கும். தேவையில்லாமல் பேசாது, யாரையும் தேவையில்லாமல் திட்டாது, எந்த ஒரு அவச்சொல்லும் சொல்லாது. ஃபஸ்ட்டு அது வாயிலேருந்து அவச்சொல்லே வராது. ஆமாம், எல்லாமே நல்லது தான் பேசும். 110 வயசு வரை இருக்கு. பஸ்ஸில் ஏறினதே கிடையாது. எங்கே போனாலும் நடந்து தான் போகும். அது எங்கே பரமக்குடி அருப்புக்கோட்டை எதாக இருந்தாலும் நீங்கள் போங்கடா நான் வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே தான் வரும். பஸ்ஸில் ஏறினதே கிடையாது. நாங்கள் தான் வம்படியாக ஒரு காலகட்டத்துக்கு மேலே காரு வேனுன்னு சொல்லி தூக்கி அள்ளி போட்டு கட்டி தூக்கி போட்டு போவோம். அதனால் உங்களுடைய ஒழுக்கம், நீங்கள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது இந்த மார்க்கம். அந்த ஒழுக்கத்தை எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், இருக்க முடியலைன்னா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை கற்றுக்கொண்டோமானால் நம்ம ஒழுக்கமாக இருந்து கொஞ்ச நாள் இருப்போமே, அதுக்கப்புறம் போய் அங்கே இருப்போம். இது வந்த வீடு தான். இது வந்த வீடு, வாடகை வீடு எது? இது சொந்த வீடு உள்ளே இருக்கு. அந்த வீடை நம்ம அடைஞ்சாதான், அதுதான் வீடு பேர் அடைதல்னு சொல்கிறான். வீடு பேர் அடைதல்னு சொல்கிறான்ல. ஏப்பா நல்லா வாழ்ந்து நல்லபடியாக இருந்து எப்படியாவது வீடு பேர் அடையணும்னு சொல்கிறான் இல்லையா? எதை சொல்கிறான்? ஜீவன் போய் அதனுடைய சொந்த வீட்டுக்கு போய் இருந்து அதைத்தான் வீடு பேர் அடைதல்னு சொல்லி சொல்கிறான். அதைத்தான் வள்ளலார் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறார். அவர் சொன்னது நிறைய பேருக்கு புரியலை, சரியா புரிஞ்சுக்கல. அவர் கரெக்டாக தான் சொன்னார், சரியா புரிஞ்சுக்கல யாரும். ஏன் சரியா புரிஞ்சுக்கலைன்னா, காலத்தினுடைய வேகம் மனிதனை சிந்திக்க விட மாட்டேங்குது. காலம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் காலம் வேகமாக ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். காலம் கரெக்டாக தான் இருக்குது. காலம் கரெக்டாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன தேதி? 3. நான் இப்போ எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன்? 1 மணி நேரம். இப்போ 1 மணி நேரத்தில் தேதி 10 நாள் ஓடிடுச்சா? இல்லை. அப்போ காலம் அதனுடைய அளவில் கரெக்டாக தானே இருக்குது. ஆனால் நம்மளுடைய எண்ண ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? இவர் எப்போ முடிப்பார், முடிச்சுட்டு நம்ம வேன் நிற்கிது, நம்ம சாப்பிட்டு கிளம்பணும், சாயந்தரம் அங்கே கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ காலம் அப்படியே இருக்குது. காலத்தை விட வேகமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சாயந்தரம் 6 மணிக்கு என்ன நடக்குதுன்னு சிந்திச்சு ஓடி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ காலத்தை விட மனம் ரொம்ப வீரியமாக செயல்படுது. அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லான மனதை தெளிவுடைய சக்தி வாய்ந்ததாக மாற்றணும். மனசுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே வீட்டை சிந்திக்கிறீங்க, ஊரை சிந்திக்கிறீங்க, உறவுகளை சிந்திக்கிறீங்கன்னு முடியுதுன்னா போது அதே மனதை அப்படியே ரிவர்ஸுக்கு கொண்டு வரோம். ரிவர்ஸ்னால் எப்படி? வெளியில் இருக்கிறத உள்ளே திருப்புறோம், உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வரும் பொழுது அது ரிவர்ஸ்லேயே போய் எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஒப்பிச்சிடும். இந்த பத்மாவதி அம்மா யார்? இது எங்களுக்கு இப்போ சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஐயா இது எத்தனை ஜென்மம் எடுத்துச்சுன்னு தெரியல, ஆனால் சசி மூலியமாக தான் இதை அடையணும்னு அதுக்கு கொடுப்பனை இருந்திருக்கு அப்படின்னார்ல. அது உண்மையான விஷயம். அது எத்தனையோ பிறவி எடுத்திருக்கலாம் அந்த அம்மா. ஆனால் அது சசி ஊடாகத்தான் அதை அடையணும் அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கில் 2 பேரும் இங்கேருந்து தான் போயிருப்பாங்க. அதனால அது தாய் மகனாக சேர்ந்து அந்த கடமையை முடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது. அதை அவர் சிறப்பாக முடிச்சிருக்கார். சரியா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?
நாங்கள் இதை செய்யறதுன்னா எப்படி செய்யறீங்க? நாங்களாம் கொஞ்சம் கற்றுக்கணும் நீங்கள் இந்த வித்தை வாங்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னா இதனுடைய சாராம்சம் சொல்லிட்டேன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. நான் பொதுவாக கேட்குறேன். ஒருத்தருக்கு அந்த கேள்வி இருந்தாலே போதும். ஏன்னா நாங்கள் கோடியில் ஒருத்தனை தான் தேடுறோம். கோடிக்கணக்கான ஒரு பேரை தேடுற கோடியில் ஒருத்தனை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த வித்தை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டுமானால் நான் முதல் சொன்ன மாதிரி ஒழுக்க நெறி ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்க நெறியை எதிலிருந்து சாமி கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவு. சரியா? உணவில் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அசைவம் தவிர்த்தல் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. என்னம்மா கரெக்டா? அவங்க டக்குன்னு சிரிக்கிறாங்க. என்னாச்சு? சாப்பிடாம இருந்தாங்க. பாருங்க, விட்டாங்க. பார்த்தீங்களா? உண்மையாலுமே பாராட்டணும். எல்லாம் நிப்பாட்டாரு, விட்டாங்க. அதுதான் ஏதோ ஒரு குடுப்பனை இருந்திருக்குல்ல. பாருங்க, அப்போ அவ்வளோ கோயில் போனவங்க கோயிலுக்கே போகல, ஆனா குருமார்க்கத்தை தழுவி வந்திருக்காங்கன்னா பாருங்க, அப்ப எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அப்ப எப்படி எங்க குருநாதர் மீது நம்பிக்கையும் ஆற்றலும் அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா தன்னுடைய பேத்தி திருமணத்தை கூட வெளியிலே இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மனப்பக்குவம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையாலுமே அவங்க அந்த அளவுக்கு, நான் தான் சொன்னேனே அவங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு காலையில ஒரு சுழற்சி. அதுதான் இது நாங்க எப்பவுமே செக் பண்றது. அவருக்கு அப்படிதான் வந்து சொன்னாங்க. அது உங்களுக்கு புரியுற மாதிரி உணர்த்துறாங்க. எங்களுக்கு இயற்கை ரீதியாக அந்த உணர்த்துதல் இருக்கும். சரியா? இப்போ இதை சொல்றேன். முதல்ல உணவு அசைவம் சாப்பிட கூடாது. அல்லது ஆண்களாக இருந்தால் பீடி, சிகரெட்டு, புகையிலை, அப்புறம் இப்போ டெக்னாலஜி ரீதியாக என்னென்னவோ வந்திருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பயன்படுத்தாது. எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இன்னும் ரகசியமாக அப்படின்னு எங்கள் சாமி சொல்கிறார், ரகசியமாக இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கம். அதென்ன ரகசியமாக இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கம் அப்படின்னால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறு செய்யக்கூடாது. மனைவிக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிறதுங்க. இதுதான் ரகசியமான தீய பழக்க வழக்கம். அதை விடுன்றார் எங்கள் சாமி. அதை விடு அப்படின்றார். கணவன் மனைவினா கணவன் மனைவி தான், அதை தாண்டக்கூடாதுன்றார். அந்த இதை கோட்டை நீ தாண்டக்கூடாது, உனக்கு அவ்வளோதான், அது லிமிட்டு அப்படின்ட்டார். இது நம்ம உலகத்தில் இருக்குது. உலகத்தில் இதுக்கு பதிவிரதை, பத்தினி விரதை, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வலியுறுத்துறார். அப்படி தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அடிப்படை சட்டம். இதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதாக இருந்தால், இப்போ அவர் கேட்குறாரு, அவருக்கு கொடுக்க போகிறோம், அவர் விருப்பம் இருக்குது அப்படின்னா அவருடைய மனைவி சம்மதிக்கணும், அவருடைய பிள்ளைகள் சம்மதிக்கணும். சரியா? அது போக நாங்கள் தனியாக கொடுக்கவும் மாட்டோம். இப்போ அவர் வாங்குறாருன்னா அவருடைய மனைவிக்கும் சேர்த்து தான் கொடுப்போம். ஏன் கொடுப்போம் அப்படின்னா மனசு ஒத்து போகணும். அவர்கள் உடல் ரீதியாக உறவுகளை விடாமல் வைத்திருந்தால், ஒரு வேளை ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், இந்த தவம் செய்யும் பொழுது சுத்த சூடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம சூடு அதிகமாகும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் வாங்காமல் இருந்து அவர்கள் விருப்பப்படி இருக்க நேரிட்டால் இந்த சூடு அந்த உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒத்துக்காத போது தேவையில்லாத மன உளைச்சலும் ஒவ்வாமையும் வரும். அது வரக்கூடாதுன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு, அவன் எப்பவும் போலயே சந்தோஷமா இருக்கட்டும், ஆனால் 2 பேரும் வித்தை வாங்கி பயிற்சி செய்து மாதம் ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும்ட்டார். அதனால தான் எங்களுடைய மார்க்கத்தை பிரம்மச்சரிய மார்க்கமோ சன்னியாச மார்க்கமோன்னு சொல்றது கிடையாது. ஆமாம், எங்கள் சாமி பிரம்மச்சரியம் சன்னியாசம்னு ஒன்று இல்லை இவங்களுக்குன்ட்டார். இவங்களுக்கு கிடையாது, ஆனால் நமக்கு உண்டுன்ட்டார். நமக்குன்னா தனி மனிதனுக்கு உண்டுன்ட்டார். அது எது? பிரம்மச்சரியம். பிரம்மத்தை சரியாக ஆச்சரியம் பண்ணும். ஆச்சரியம்னா வழிபடுபவனுக்கு, பிரம்மத்தையே நோக்கி இருப்பவன் தான் பிரம்மச்சாரின்றார். சன்னியாசி யாருன்னா அனைத்து சங்கங்களையும் விட்டவன்றார். சங்கங்கள்னா வெளியில் இருக்க சங்கங்கள் கிடையாது. மனம் அங்கங்கே ஒரு நாய் வாயை வச்ச மாதிரி எல்லா இடத்துல என்ன செய்யும், கொஞ்சம் 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 பற்று வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது மாதிரியான அந்த சங்கம் சொல்லுவார். சங்கம்னா தொடர்பு உடையதுன்னு அர்த்தங்க, வச்சுக்கோங்களேன். அதை விட்டவன் தான் சன்னியாசின்றார். அனைத்து சங்கங்களையும் விடணும் அப்படின்றார். அவன் தான் சன்னியாசின்றார். அதனால எங்கள் பிரம்மச்சரிய மார்க்கமோ சன்னியாச மார்க்கமோ கிடையாது.
இப்போ சசி அவருக்கு வித்தை கொடுத்தாச்சு, அவர் குடும்பத்தை விட்டு ஓடலைன்னா நான் சொல்கிறது அவர் தனியாக இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், எதை வேணாலும் நடக்கலாம். ஆனால் உலகத்துக்குள்ளே தான் இருக்கார். உலகத்துக்குள்ளே தொடர்போட, சொந்த பந்தத்தோட, பேச்சு வழக்கோட, எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் இருக்கார். அப்போ அவர் குடும்பத்தோடு தான் இருக்கார். அப்படி தான் இப்போ நாங்கள் இருக்கோம், இந்த இங்கே இருக்காங்க, கணவன் மனைவி தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே திருமணமானவர்கள் தான், குழந்தை எல்லாம் வேலை பார்க்குறவங்க தான். நாங்கள் இதை முடிச்சுட்டு எங்களுக்கும் வேலை இருக்குது, நாளைக்கு எங்களுக்கும் வேலை இருக்குது, நாங்கள் அந்த வேலையை நோக்கி போவோம். அதையும் செய்து கொண்டு தான் இதையும் செய்யும். நீங்கள் வாங்கணும்னா குடும்பத்தினுடைய சம்மதம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். தெளிவான புரிதல் இல்லாமல் கொடுக்க மாட்டோம். அது போக நீங்கள் சாமி எழுதின சித்தவேதம்னு ஒரு நூல் இருக்குது, நடவடிக்கை கிரமம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த 2 நூல்களும் நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும், படிக்கணும். சித்தவேதத்தில் 4 சாப்டர் 22 இருக்குது, 4வது சாப்டர் வரையும் தெளிவாக படிக்கணும். வித்தை வாங்குறதுக்கு முன்னாடி, வித்தை வாங்கினதுக்கப்புறம் மற்ற சாப்டர், ஏன்னா அது ஞானத்தை பற்றி சொல்லி வருவார். அதனால் அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது. நடவடிக்கை கிரமம் முதலாவதாக படிக்கணும். அதில் தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. ஏன் இன்னைக்கு இந்த அம்மா தீர்க்கமாக நான் குருவாயூர் கோயிலுக்குள்ளே வரலை, நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ டீப்பாக அந்த ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். என்னென்னா நம்ம சென்டருக்கு வந்தால் சரியாக அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அசையாமல் உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. கீழே உட்காந்து 1 மணி நேரம் அசையவே மாட்டாங்க, அப்படியே நல்லா ஸ்டில்லாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட 2-3 சந்தேகங்கள் கேட்பாங்க, கரெக்டாக இருக்கும். உள்ள அனுபவத்தை அவங்க பேசுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி அவங்களும் பேசுவாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, அந்த பாயிண்டெல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டு சரிங்கய்யா, கூடுதலாகவும் பேச மாட்டாங்க, சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வித்தை பெறுவதாக இருந்தால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வித்தை வாங்கி கொள்ளலாம். இது ஒன்றும் பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய ஒரு வேலையில் இன்னொரு வேலை சேர்ந்து செய்ய போகிறீங்க. டெய்லி ஒரு 10 வேலை வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஒரு வேலை சேர்ந்து செய்ய போகிறீங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா 10ல் இது 1க்கு வந்துடும், ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும். இப்போ அம்மா கதை மாதிரி தான். வேறு வேலைக்கே போவாங்க. அதான் சொல்கிறேனே, 10ல் இது வந்துடும், மற்றதெல்லாம் தள்ளி போயிடும். ஆனால் வேலை தானாக நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆமாம், நீங்கள் வாங்குவதாக இருந்தால். அப்படி நீங்கள் இதை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிற வேணும், இதை பற்றி நாங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொரட்டூர் மனமே குரு சென்டர் இருக்குது, சசிக்கு தெரியும். நீங்கள் அங்கே வாங்க, வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், இவங்க என்ன தான் செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அந்த புக்கு படிங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சாமி கேரளா தான் அவர் பூர்வீகம். வடகரை போவாங்கள்ல, கேரளா, அங்கேருந்து வந்தவர் தான் அவர். பழனியில் தான் சமாதி ஆனாங்க. பட் அவர் பூர்வீகம் எல்லாமே கேரளா தான். அனாச்சாரங்கள் நிறைந்த நாட்டிலிருந்து சாமி வந்தாங்க. அங்கே தான் அதை ஒழிக்கணும்னாங்க. ஏன்னா அங்கே தான் மந்திரம், பில்லி, ஏவல், சூனியம், மாந்திரீகம் பண்ணுறதெல்லாம், எல்லாம் தாந்திரிகம் எல்லாம் அங்கே தான் ஜாஸ்தி. அதனால் அவர் அங்கேயே பிறந்து ஏகப்பட்ட பேரை ஓட விட்டார் அப்போது. ஆமாம், சாமி வாராருன்னா அந்த ஊரில் ஒரு மந்திரவாதிகள் எல்லாம் இருந்துச்சு ஓடிடும், அவர்கிட்டெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னாரு மக்களுக்கு. எல்லாரும் பயமுறுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு தந்திரவாதி இருக்கான், மந்திரவாதி இருக்கான், அவனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசை அவன் தீர்மானிக்கலாம்ல, ஓட்டே தேவையில்லைல்ல. ஒரு நாட்டினுடைய அரசை அவன் தீர்மானிக்கலாம்ல, அது முடியாதுன்றார். அது அவனால் செய்ய முடியாது. அப்போ அது ஏமாற்று வேலைன்றார். அது ஏமாற்று வேலை. அதையே நீ நம்புற இல்லையா? அப்போ எத்தனை தந்திரவாதிகள் மந்திரவாதிகள் இருக்காங்க, அப்போ உலகத்தையே கைக்குள்ளே வச்சுக்கலாம்ல, அது செய்ய முடியாதுன்றார். அப்போ அதை போய் நம்ம ஏன் நம்பணும் அப்படின்றார். நமக்கு நாம் தான் நாடு, நாம் தான் தேசம், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மனம்தான் மக்கள், மனைவி எல்லாமே. எங்கள் சாமி எல்லாமே சொல்லுவார் சித்தவிதத்தில். சரஸ்வதி யார், லட்சுமி யார், மனைவி யார், சகோதரி யாருன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி வர்றார். அந்த புக்கில் படிச்சிங்கன்னா இருக்கும். அவ்வளவு தெளிவு கொடுத்து தான் சாமி இந்த வித்தையை மக்களுக்கு கொண்டு வர்றார். மறைத்து வைத்திருந்ததை டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கிறாங்க. இப்போ கடைக்கு போகிறீங்க, டப்பாவில், கண்ணாடி இல்லாத டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எடுத்து அந்த எழுத்தை படிக்கிறீங்க, அப்புறம் என்ன பர்டிகுலர் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ரேட்டாக பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க. ஆனாலும் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும், இதெல்லாம் போட்டிருக்கானே ஆனால் உள்ளே இருக்குமான்னு தெரியல, அது வாங்கி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அதே பக்கத்தில் இன்னொரு பொருள் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதாவது கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கான், இதே ஐட்டம் தான், பேர்லாம் போட்டிருக்கான், எல்லாம் பார்த்துருக்கான். இப்போ கண்ணாடி பாட்டிலில் என்ன செய்கிறோம், அந்த பொருளை பார்க்குறோம்,
இன்னும் கூடுதலான ஒரு நம்பிக்கை வருது. பரவாயில்ல, அது கண்ணுக்கு தெரியுது, அது வாங்கலாம்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறோம், வாங்குகிறோம், வாங்கி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம், பார்த்தா நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ என்னென்னா இந்த டிரான்ஸ்பிளன்டேஷன், அதாவது வெளிப்படையாக இருத்தல் நமக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கையை தருது. அதை தான் இந்த மார்க்கமும் சாமியினுடைய அந்த வித்தையும் செய்யுது. இப்போ அந்த அம்மா நம்பினாங்க அப்படின்னா என்னதான் மகன் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கணும்ல இந்த வித்தையை. அப்போ அவங்க அறிவு வரையும் அது உணர்ந்திருக்கு, புரிஞ்சிருக்கு. இனிமேல் திட்டாதீங்க சொல்லிட்டேன். ஆமாம், எல்லாம் உங்களுக்காகத்தான், உங்கள் நன்மைக்காக, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய தலைமுறைகள்லாம் நல்லா இருக்கணும்னு தான் ஒரு ஆள் தியானம் பண்ணி, அதுவும் பாருங்கள் 2.5 வருஷத்துலேயே தியானம் பண்ணி இப்போ பிரபஞ்சத்தோடு வந்து இணைஞ்சாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே பார்க்காதீங்க, அவங்க எல்லாம் மேலே கனெக்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு அடையாளம் தான். ஆமாம், அவங்களுடைய தொடர்பு எல்லாமே மேலே இருக்கக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லது தான் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ புரிதலோடு போகும் பொழுது எல்லாம் சிறப்பாக நடக்கும். சரியா? அதனால் இது மேற்கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் சசிக்கு தெரியும், அங்கே வாங்க, அந்த புக்கு யார் கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க, அவங்க படிங்க, நல்ல டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆமாம், மெதுவாக வந்து ஏறினாலும் இந்த வண்டி கரெக்டாக கொண்டு போய் ஊரில் விட்டுரும். அதனால் அவசரப்படாமல் மெதுவாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மணி என்னாச்சு? 12:15. சரி, இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ விளக்கேற்றிட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கன்னா, அந்த அருக்கு பாருங்கள், அந்த செட்டு அங்கே உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லோரும் அங்கே விரிச்சிட்டு நீங்கள் அங்கே உட்காருங்க, எல்லோரும் வரிசையாக. இப்படி நாங்கள் இப்படி உட்காருவோம்ல, நீங்கள் அதை பார்த்து அப்படி உட்காருங்க. நீங்கள் அங்கே தியானம், உங்களுக்கு தெரிஞ்ச தியானத்தை பண்ணுங்க, மனசில் வேண்டிக்கோங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அங்கே அமைதியாக உட்காந்து, கட்டில் இருக்குது கட்டிலில் உட்காந்துக்குங்க, சேர் இருக்குது சேரில் உட்காந்துக்குங்க, அங்கே உட்காந்து பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 1 மணி நேரம் இங்கே தியானம் பண்ணுவோம். தியானம் முடிஞ்சதன் பிறகு அன்னதானம் நடக்கும். நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பொறுமையாக போகலாம். சரியா? இப்போ விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிடுங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து நம்ம அதான் சசி அவங்களுடைய மகள் ஆதிராவா வாங்க. நல்லா மேலே ஏற்றி விடு தெரியும். லைட்டாக பிடிச்சிச்சா? சரி, அதாவது உங்கள் எல்லாரும் சார்பாகவும் தான் பாப்பா ஏற்றிருக்கா. சரியா? ஆமாம், இப்படி தான். சரி, ரைட். ஆமாம், ஏன்னா நாங்கள் இங்கே ஒரு விளக்கு ஏற்றுறதுனால எப்போவுமே அவங்க குடும்பத்தார் சார்பாக யாராவது ஒரு ஆள் ஏற்ற வைப்போம். அது பாப்பா ஏற்றிருக்கா. சரியா? நீங்கள் ஒருத்தராக வந்து வணங்கிட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்குங்க. நாங்கள் அப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே அன்னதானம் நடக்கும், நம்ம சாப்பிடுவோம். விழுந்து வணங்கக்கூடாது, நல்லா கேட்டுங்க, விழுந்து வணங்கக்கூடாது. நின்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வணங்கிட்டு நீங்கள் போகலாம். சரியா? சரி, வாங்க, சீக்கிரம் வந்து பண்ணிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நீங்கள் வாங்க, நீங்கள் வணங்குங்க. சித்த வித்தியார்த்திகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வந்து இந்த சமாதி இடம் ஏற்பாடு பண்ணி இப்போ இது 3வது சமாதி ஜீவ ஐக்கிய நாள் நடக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 30-40 பேர் வந்திருக்கீங்க. இது உங்களுடைய கடமை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு தெரியும், நம்ம மனமேகூர் வர்றவங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள், ஐயாவே சொன்னார், கொஞ்சம் வருத்தப்பட்டே சொன்னார்,
இது மாதிரி ஜீவ ஐக்கிய நாள் நடக்கும்போது தான் என்ன செய்யணும், வரணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்தவங்க சொன்னாதான் அவங்களுக்கு அது ஏற்புடையதாக. வருத்தப்பட்டாருன்னே சொல்லுங்கள், சொல்லி வருத்தப்பட்டார் வரணும். ஏன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் இங்கே வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே தியான ஹால் கட்டி இங்கே ரொட்டீனாக இருக்க போய் இது ஜபம்லாம் நடக்க போகுது, அது வேறு விஷயம். என்ன இருந்தாலும் நம்ம இது மாதிரி இப்போ 100 பேரில் 50 பேருக்கு வேலை இருந்தாலும் 50 பேர் என்ன செஞ்சுருக்கணும், இங்கே வரணும். அதுதான் அவங்களுடைய கடமை. அதை நான் சொல்கிறத விட இப்போ வந்திருக்கக்கூடிய நீங்கள் பெரியவங்கள்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஐயா சொல்லி வருத்தப்பட்டார், ஆனால் நீங்கள் வரணும், வராமல் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லையா, அது செய்யலை. இதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நான் வெயிலுக்காக வரலையா? இல்லை, நீங்கள் இதை வெயிலுன்றீங்களே. இப்போ நாங்கள்லாம் பயணப்பட்டதெல்லாம் என்ன, நெருப்பு மலை அப்படி கொட்டும். ஆமாம், அதெல்லாம் அப்புறம் என்றைக்கு சந்திக்கிறது? இயற்கையோடு ஒன்றி போகிறது தான் ஒரு தவவாதியினுடைய தனிச்சிறப்பு. நம்மளே வெயில் அடிக்குது மழை அடிக்குது நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னா நம்ம அப்புறம் தவவாதிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வெயில் அடித்தா தான் பயணப்படணும், போகணும், அதோட இயற்கையோட ஒன்றணும். மழை பெஞ்சால் அதோட நடக்கணும், புயல் அடித்தாலும் என்ன செய்ய, அதோட தான் நிற்கணும். நீ என்ன செய்கிற செஞ்சு பாரு அப்படின்னு நிற்கணும். அதுதான் நம்மளுடைய தனி சிறப்பு. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், நான் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் சொல்லுவேன். சரியா? ஆமாம், சரி, நம்ம ப்ரேயருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த